கிச்சனில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ போ முதல்ல இங்கேருந்து. காலையிலேயே வந்துட்டு அழுதுகிட்டு போடியாங்க. நான் பால் எடுத்துகிட்டு வரேன் போ. எனக்கு பாலெல்லாம் வேணாம்மா. அக்கா என்ன பெட்ல இருந்து தள்ளி விட்டுட்டா. வந்து கேளுங்க அவளை. நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களே, தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுங்க எனக்கு. இந்த பாரு 2 பேரும் ஒழுங்கா இல்லைன்னு வையே, நான் பாட்டி வீட்டுல இருந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம வீட்டுல விட்டுருவேன் சொல்லிட்டேன். ஆமா இப்படி பண்றீங்க. அக்கா என்ன தள்ளி விட்டுட்டான்னு தானே சொல்றேன். போடி முதல்ல இங்க இருந்து. என்ன பஞ்சாயத்து அம்மாக்கும் பொண்ணுக்கும் காலையில? சத்யா இவளை பெட்ல இருந்து தள்ளி விட்டுட்டலாம். அதுக்கு நான் வந்து சத்யாவை திட்டணும்னு சொல்லி இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிற 1008 பிரச்சனை இல்லை, இதுங்க பிரச்சனை ஒண்ணு. ஏமா அக்கா ஏதோ ஒண்ணு தெரியாம தள்ளி விட்டுருக்கோன்னா நீ போய் மூஞ்சல கழுவிட்டு உக்காந்துரு. அம்மா பால் எடுத்துன்னு வந்து தரோம். அக்கா வேணும்னே தான் தள்ளி விட்டுச்சு பாட்டி. வேணும்னே தள்ளி விட்டாளா? அச்சோ, உன்னை பார்த்து கூடவா அவளுக்கு தள்ளி விடணும்னு தோணுச்சு. சரி விடு, நீ போய் மூஞ்சி கழுவ. அப்புறமா கீழே இறங்கி வருவாள், லெஃப்ட் ரைட் வாங்கிடுறான் அவள. சரியா? நீ போய் இப்போ. தேங்க்யூ பாட்டி, நீங்க மட்டும்தான் எப்பவுமே நியாயமா நடந்துக்கிறீங்க இந்த வீட்டுல. உங்க அம்மா கிட்ட அடி வாங்குறதுக்குள்ள ஓடி விடு. சரி பாட்டி. பேச்ச பாத்தீங்களாம்மா அவளுக்கு? நீங்க மட்டும் தான் நியாயமா இருக்கிறீங்க, நான் அநியாயம் பிடிச்சவன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. விட்ரி நீ வேற. பாலை பாரு. பால் இப்பதாம்மா போட்டிருக்கேன், பொங்கறதுக்கு லேட் ஆகும். உங்க மருமக வராமா? சரி சிரிக்காத, நார்மலா இரு. நம்ம இனிமேல் அவகிட்ட பேசக்கூடாதாமா? அப்படியெல்லாம் இல்லம்மா, சிரிச்சு பேசாம இருக்கலாம், அதுதான் நல்லது. நம்ம பாட்டுன்னு என்னன்னு கேட்டுப்போம். ஆனாலும் நம்ம அவளை ஒதுக்குறோங்கிறத அவ உணரணும். அப்பதான் அவளும் எந்த தப்பும் பண்ண மாட்டா. தப்பெல்லாம் பண்ணா நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்கங்கிற பயம் வரும் அப்பதான். சரிங்கம்மா. அத்தை சொல்லுமா. எனக்கு டீ வேணும் அத்தை. பாலை காசின்னு இருக்கிறாளே, பார்த்தா தெரில உனக்கு? டீ ஆகும், போய் உட்காரு போ, எத்துன்னு தருவா. சரிங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நைட்டு சாப்பிடாமையே தூங்கிட்டேன். எனக்கு பிஸ்கெட் வேணும். ஏம்மா புஷ்பா, வீட்டில் பிஸ்கெட் எதனா இருக்குது? இல்லைம்மா, பிஸ்கெட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நேற்றே பசங்க காலி பண்ணிருச்சுங்க எல்லாத்தையும். காலி ஆயிடுச்சா? சரி, நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி வந்து வைக்க சொல்கிறேம்மா. வீட்டில் எவ்வளோ புள்ளிங்க இருக்குது, பிஸ்கெட் இல்லைனா எப்படி? சரி, நான் போய் சொல்கிறேன். நீ அந்த பாலை கொஞ்சம் எடுத்து ஓரமாக கணிக்க வச்சுட்டு மீதி பாலில் அப்படியே டீயை போட்டுரு. சரியாம்மா? நான் போகிறேன். சரிங்கம்மா. அம்மா வேற போயிட்டாங்களே, இப்போ இவ என்கிட்ட பேச்ச கொடுத்தா என்ன பண்ணுறது? சரி, அம்மா சொன்ன மாதிரி பட்டும் படாமல் பேசிக்கலாம். அத்தை என்னை பார்த்து கூட பதில் சொல்லாமல் போயிட்டாங்க பாரு. அக்கா. என்னம்மா? திரும்பி கூட பார்த்து பேச மாட்டீங்களாக்கா? அது பால் பொங்குற ஸ்டேஜில் இருக்குல்ல, அதான். என்னன்னு சொல்லு. டிஃபன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தரீங்களாக்கா? ரொம்ப பசிக்குது. இல்லை மேகி எதனா இருந்தால் கூட செஞ்சு தாங்க. வயிறு ரொம்ப பசிக்குது, வலிக்குதுக்கா. பசியில் வயிறு வலிக்குதா? அடி பாவி, என்னடி நீ நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே? உன் நேரம் அப்படியே தூங்க சொன்னது? அது அது சரி, நீ அது இதனால இழுத்துக்கிட்டு இருக்காத. ஹாட் பாக்ஸில் சப்பாத்தி இருக்கும். நைட்டு நந்தினிக்காக அர்ச்சனா சப்பாத்தி செஞ்சா. அந்த சப்பாத்தி 1 2 இருக்கும், நான் அதை போட்டு தரேன். சரியா? அதோட இப்போ சக்கரை தொட்டு சாப்பிட்றியா? அந்த சப்பாத்தியா? ஏன், அதுக்கு என்ன? அர்ச்சனாக்கா செய்கிற சப்பாத்தி சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா கல் மாதிரி இருக்கும். அதையெல்லாம் பார்த்தா பசி அடங்குமா? நீ சாப்பிடு, அப்பதான் வயிறு ஓரளவுக்கு உனக்கு அடங்கி இருக்கும். நீ முதல்ல தூங்கி எழுந்தா தண்ணி குடிக்கிற வேலையை பாரு, அப்பதான் காலையில வயிறு வலியெல்லாம் வராம இருக்கும். சரிங்கக்கா. பால் பொங்கிடுச்சு, நான் கடனை டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சப்பாத்தி வச்சு. நீ போய் உட்காந்துருப்போ. தேங்க்ஸுக்கா. போயிட்டாளா? நல்ல வேலை. அர்ச்சனா செஞ்ச சப்பாத்தி கல்லு மாதிரி இருக்குன்னு சொன்னது சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. எல்லார பத்தியும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா. அர்ச்சனா எப்படி சப்பாத்தி செய்வாங்கிறது கூட இவளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும் போது நந்தினியோட மனசு என்னன்னு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவளை அப்படி கஷ்டப்படுத்தணும்? அவளை அப்படி கஷ்டமும் படுத்திட்டு அப்படி இப்ப வந்து அப்பாவியாட்டம் பேசவும் செய்யறா. இந்த பசங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஐயோ, பால் பொங்கிடுச்சு. நல்ல வேலை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைன்னா அம்மா வந்து நம்மளை திட்டிருப்பாங்க. இன்னைக்கு கோலம் போடுறது என்னோட டியூட்டி. ஆனாலும் அம்மா வீட்டில் கோலம் போடும்போது ஒரு தனி சந்தோஷம் வருது. இப்படி இயற்கையான ஒரு சூழல், அழகாக பச்சை பசேல்னு மரம் செடி கொடின்னு நம்ம வீட்டை சுற்றி அழகாக இருக்குது. இதில் மண் வாசனையோடு நான் வாசல் பெருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சென்னையில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இப்படியெல்லாம் ஒரு இடம் கிடைக்காது. அத்தை, கலர் கோலம் எங்க? கலர் கோலம் எங்கயா? ஏண்டி, நான் இன்னும் வாசலே பெருக்கலையேடி. கலர் கோலம் போடுறதுக்கு லேட் ஆகும். அது இல்ல அத்தை, இந்த கலர் கோலம் காணோம். வெள்ளை கோலம் தான் இருக்கு. வெள்ளை கோலமா? அடியே, அது கோல பொடிடியே. வாங்கிக்கு நம்ம தெரியும். வாய்க்கு வந்தது சொல்லுது. வாங்க பாட்டி, வாங்க. எங்க உன் ஜிகிடி தோஸ்தை காணா? பிரியா பொண்ணு மட்டும் தான் இங்க இருக்குது. பிரியா எங்க? தூங்குறா பாட்டி. தூங்குறாங்களா பியூட்டிஷியன் மேடமே? சரி, என் வீட்டு மருமவ எங்க? புஷ்பா டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறேன். நான் போய் டீயை வாங்கி குடிச்சுப்புட்டே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டே டீ பண்ணிக்கிங்க வந்துடுறேன். சரிங்க பாட்டி. ஆனா நீங்க இங்கேயே இருக்கலாம். நீங்க ஏன் தான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களோ தெரியல. அக்கா பசங்க மாமான்னு எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்களும் இங்கேயே இருக்கலாம். அந்த அத்தையை கூட இங்கே வலிச்சுன்னு வரலாம். நீங்க தான் அவங்க கூட அங்கேயே இருக்கீங்க.
அந்த அம்மா வந்து தங்க மாட்டாங்களேம்மா. இந்த வீட்ல இருந்து சோறு மட்டும் வேலை வலிக்கு ஓணுமா. ஆனால் இந்த வீட்டில் வந்து தங்கறதுக்கு மட்டும் நோவுதான். ஏன்டா அவங்க அப்படி இருக்காங்களோ தெரியல. எந்த காலத்துல தான் திருந்துவாங்க பாட்டி அவங்க. கடவுளுக்கு தம்மா வெளிச்சோம். சரி அவளை விடு. இந்த வீட்டு கூட்டி சத்தம் எப்படி அடங்கி இருக்குதா இல்லை நேற்று ஆடின மாதிரியா ஆடின்னு இருக்குதா? அவளாம் பொட்டி பாம்பா அடங்கி இருக்கா பாட்டி. அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு நல்லது. மறுபடியும் எதனா படம் எடுத்து நான் அடிச்சுட்டு வைங்க, மண்டையிலே போட்டு உட்கார வைங்க வாரமாத. சரிங்க பாட்டி, நீங்களும் உங்க பங்குக்கு வந்து ஒன்று வைங்க அதை. அதெல்லாம் வருவேன். ரோசமாவையும் கூட்டின்னு வருவேன். எல்லார்கிட்டையும் உதவ வாங்கினா தான் அது உருப்பிடும். அது சரி. சரி பாட்டி உள்ள போங்க. டீ ரெடி ஆயிட்டு இருக்கோம், போய் வாங்கி குடிங்க போங்க. சரிம்மா நான் போய் வாங்கி குடிக்கிறேன். அதை குடிச்சாதான் கக்கூசு வேற வரும். அது வரைக்கும் அப்படியே நின்று கிடக்கும். சரிங்க பாட்டி போங்க. பெரிய பிளானா இருக்கே. எல்லாம் ராகுலோட பிளான் தான். சரி நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க இதுக்கு? நல்ல அவுட்டிங் பிளானா தோணுச்சு. அதுவும் இல்லாம நீயும் வெளியே போகணும்னு சொன்ன. நேற்று தான் சொன்னேன். ராகுலும் நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது சரி ஒய் நாட்டுன்னு தோணுச்சு. அதான். அது சரி. இப்போ கூட நீ வேணான்னு சொன்னா இந்த பிளான் கேன்சல் ஆயிடும். நீ ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம எல்லாரும் போற மாதிரி இருக்கும். வேணான்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலியாக தான் போகிறோம். ஆனாலும் பெரியவங்க இல்லாமல் போகிறப்ப கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் வீட்டில் நம்மளை தனியாக அனுப்புவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் போகக்கூடாதுனால சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சரி பேசி பர்மிஷன் எல்லாம் வாங்கிருங்க. நான் சைலண்டாக வந்து உட்காந்துக்கிறேன் உங்க கூட. சரி 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 ஃபஸ்ட்டு என் அத்தை மாமா கிட்டே பேசுங்க. அதுக்கப்புறமா உங்கள் அத்தை மாமாக்கு ஃபோனை பண்ணி இங்கே பேசுங்க. சரியா? இல்லைன்னு வைங்க, அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. அப்போ ஓகே தான். ஓகேவா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டேனே. ஓகே ஓகே. நான் ஓகே ஓகே. நீ ஓகே சொன்னல, அதுக்கு தான் அது. நல்லா சிரிடி. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ வர மாட்டேன்னு தெரிஞ்ச வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன்டி நான். காலையில் டெய்லி நிற்பீங்களே அந்த மாதிரியா? அதே தான். ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு நான் இப்படி வந்து நின்றுனா நீ கரெக்டாக என்ன பார்க்குறதுக்கே வீட்டுக்குள்ளே வருவேன். அப்படியே நம்ம 2 பேரும் இங்கே கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்படியே உள்ளே போய் பேசுவோம். அதையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. பேசாமல் சீக்கிரமாக வந்துடுறீங்க. வரேன். இன்னும் கொஞ்சம் நாள் தானே, ஒரேடியாக வந்துடுவாங்க. அதனால அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல? ஆமாம்மா, அதுக்கு டைம் ஆகும் தான். ஆனால் நாளைக்கு நான் அங்கே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே தான் வரும். நாளைக்கா? நாளைக்கு எதுக்கு? அதுவும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும்? ஏன் மணியை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போவே வரீங்களா என்ன? அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரும் வரப்போகிறது இல்லைன்னு தானே கேள்விப்பட்டேன். மணியும் மனோஜும் மட்டும் தானே இங்கே சாட்டர்டே வர போகிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நாளைக்கு உங்கள் தங்கச்சிக்கு தாலி பிரித்து கோக்கணும்ல. உங்கள் வீட்டில் தானே ஃபங்க்ஷனை பண்ண போகிறதா அத்தை சொன்னாங்க. அப்போ அவளை கூட்டின்னு வரணும்ல, அதுக்கு தான் வரும். நாளைக்கு நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அந்த லட்சணத்தில் இருக்கிறீங்க. ஓய், ஏகப்பட்ட வேலைடி எனக்கு, அதனால மறந்துருப்பேன். சரிங்க கடவுரே, நான் ஒன்றும் சொல்லலை. எனிஹவ், நாளைக்கு நான் உன்னை பார்க்க போகிறேன். எனக்கு அதுவே போதும். ஐயோ நந்தினி, நாளைக்கு நீங்கள் இங்கே எவ்வளோ நேரம் இருப்பீங்க? சாயங்காலம் வரையும் இருப்போங்க. ஏன் கேட்குறீங்க? நாளைக்கு ஒர்க்கிங் டே இல்லடி, ஆஃபீஸ்க்கு போகணும். லீவெல்லாம் போட முடியாது. அதான் நீங்கள் நைட்டு வரையும் இருந்தீங்கன்னா நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து உன்னை பார்த்துருவேன். சரியா போச்சு போங்க. நீங்கள் என்ன பார்த்த மாதிரி தான். என்னடி இப்படி சொல்கிற? நாளைக்கு நல்ல லீவும் போட முடியாது. பேசாம நீ இங்கே ஸ்டே பண்ணிடு நந்தினி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சந்தோஷ். அக்காவும் என் கூட சேர்ந்து ஊருக்கு கிளம்பி வந்துடும். நாளைக்கு எல்லாருமே வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் யார் வீட்டில் தங்குறது? உங்கள் வீட்டிலலாம் தங்க முடியாதனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தங்கச்சியை அனிமனுக்கெல்லாம் அனுப்பிட்டு பொறுமையாக வந்து சேருங்க இங்கே. சரி ஓகே. அப்போ கூட லீவ் போடுறேன்னு சொல்கிறான் நான் பாரு இருந்தாலும். போட்ட லீவ் வரைக்கும் போதுண்டி, வாயாடி. சரிங்க கணவரே. அக்கா பாருக்கா, அளவு கரெக்டா ஊத்துறேன்னா பாரு. பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். திட்டமா ஊத்துறேங்க்கா. கொஞ்சம் பதட்டமா இருக்குக்கா. பாரத்த வீடுங்கிறதுனால இட்லியை கூட நான் பார்த்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். இதே என் கூட இருந்ததுன்னு வைங்க, அப்படியே இட்லியை சும்மா கண்ணை மூடிக்கினே ஊற்றுவேன். நானும் தாண்டி இப்போ மாவு கொஞ்சம் கூட போட்டுட்டோன்னு வையன், இட்லி கல் மாதிரி ஆகிடும், இல்லைனா இட்லி புதுசாகிடும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க, என்னடி இட்லியை சுட்டுருக்கியா இல்லை பாறாங்களை சுட்டுருக்கியான்னு கேட்பாங்க வேற. அதெல்லாம் சரி அக்கா, மாவுல உப்பு போட்டோமா? மாவு அடிச்சு வைக்கிறப்ப உப்பு போட்டோமேடி. மாவு அடிக்கும் போது ஆப்பு சோடா மாவு தான்க்கா போட்டோம். உப்பு எங்க போட்டோம்? ஆப்பு சோடா மாவு போட்டு அடிச்சுட்டு உப்பையும் போட்டோண்டி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏதோ உப்பு கூட இங்கே தான் பக்கத்தில் வச்சிருக்கிறோமே. உப்பு ஜாடியெல்லாம் இருக்குதா, ஆனால் உப்பு போட்டிருப்போமா? பேசாம மாவு எடுத்து நக்கி பார்த்துருவோமாக்கா? அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. சரிக்கா, இப்போவே பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஊற்றி அடுப்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டோமா போடலையான்னு கன்ஃபியூஷன் வரதுக்கே இப்பயே டேஸ்ட் பண்ணிடுவோம். சரிடி பிரியா, அங்கே போகிற அந்நிய சக்தி வந்திருக்கு. எது வந்தால் நம்மளுக்கு என்னக்கா, நம்ம வேலையை பார்ப்போம். அர்ச்சனாக்கா
பிரியா கரண்டில உள்ள மாவையே அப்படியே லைட்டா கையில ஊத்தி டேஸ்ட் பண்ணி பாரு. அதை தான்க்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அர்ச்சனாக்கா நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா எனக்கு ஏக்கா உப்பு கரெக்டா இருக்குக்கா. கரெக்டா இருக்கா? நான் தான் சொன்னேன்ல உப்பு போட்டுட்டோண்டி நம்ம ஏற்கனவே. சரிக்கா அப்ப மடமடன்னு எல்லா மாவையும் ஊத்தி இட்லி அவிச்சு எடுத்துருவோம். சரிடி பிரியா. அர்ச்சனாக்கா என்ன விஷயம்னு சொல்லு. நீ பாட்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப பசிக்குது. இட்லி ரெடி ஆகிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு 2 தோசை ஊத்தி கொடுங்க. இது இட்லி மாவு தான், தோசையெல்லாம் வராது. ஏன் வராது? இது என்ன கேள்வி? வராதுன்னா வராதுதான். இட்லி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒரு 20 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நான் ஒன்னும் கேட்கலையே பிரியா. அர்ச்சனாக்காவை தானே கேட்டேன். நீ யாரை கேட்டிருந்தாலும் சரி, இது இட்லி மாவு, இட்லி தான் வரும், தோசையெல்லாம் வராது. கிளம்பு. அதை நீ சொல்லாத. ஏன் அவ சொன்னா இப்போ உனக்கு போனா போக முடியாத உன்னால? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இட்லி மாவுல இட்லி தான் வரும், தோசையெல்லாம் வராது. கிளம்பு. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தானே கேக்குறேன். உனக்கு சும்மாவே பசிக்கும். நான் நேற்று நைட்டு சாப்பிடல, அதனாலதான் எனக்கு பசிக்குது. அதை சொல்லி தானே நீ காலையில புஷ்பாக்கா கிட்ட சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்ட. அப்புறம் என்ன உனக்கு? வீட்டுல இவ்வளவு குழந்தைங்களா இருக்குதுங்களா, இவ்வளவு அமைதியா இருக்குதுங்க. நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா உட்கார முடியாது உன்னால. போய் உட்காரு போ. அந்த சப்பாத்தி நல்லாவே இல்ல, அதையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஆக மொத்தத்துல சாப்பிட்டல போ. சாப்பிட்டதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. கிளம்பு முதல்ல. நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த சப்பாத்தி மாதிரியா இருந்துச்சு. சப்பாத்தி கல்லு மாதிரி இருந்துச்சு. கல்லா இருந்தாலும் கடிச்சு தின்னு ஏப்பம் விட்டுட்டு தானே இங்க வந்து நின்று பேசின்னு இருக்க சவடாலா. போ. போயிட்டு ஓரமா உட்காரு. ஒரு தோசை சுத்திட்டாங்கன்னு கேட்டதுக்கு எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? முடியாதுன்னு சொன்னப்பவே கிளம்பி போயிருக்கணும். அதை விட்டுட்டு நீ தான் தேவையில்லாம இங்க நின்று பேச்ச வளர்த்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மாதிரியே போ. போறேன். எல்லாம் வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. எது நீ பண்றதை விடவா? போடி. நீ வா பிரியா, நம்ம கடை இட்லி ஊத்தி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இட்லியை குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம். சரியா? சரிக்கா. போயிடுச்சா? போயிடுச்சு. ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணுது அது. இல்லக்கா நேற்று அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லாம வந்து நிக்குது பாருங்களா. இதுல அவ்வளவு சட்டமா தோசையை ஊத்தி தானு வேற கேக்குது வந்து. அது அப்படி கேட்கலன்னா தாண்டி ஆச்சரியம். அதுக்கு எங்க இருக்குது மானசூடு சொன்னையெல்லாம். அது சரி. A few moments later. என்னக்கா ஊத்திக்கிட்டு இருக்க? மடமடனு இட்லியை தூக்கி குண்டான்ல போட்டுட்டு தட்டை கொடுக்க மாவை ஊத்துறேன். ஒரு தட்டு மட்டும் தான் ஊத்தி இருக்கிறேன். இன்னும் 2 தட்டு வெயிட்டிங்ல இருக்குதுல்ல, சீக்கிரம் கொடுங்க. அடி கொலகாரி, கொஞ்சம் போறேன்டி. ஏற்கனவே இப்படி அவசரப்படுத்தி தாண்டி கையெல்லாம் அவிஞ்சு போச்சு. சுட எடுத்துட்டேன்டி இட்லியா. இருடி கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்குள்ள பாரு ஊத்தியே வச்சுட்டா. எருமை கொஞ்ச நேரம் அமைதாரு. பின்ன வீட்டுல எண்ணிக்கை அதிகமா இருக்குதுல்லக்கா, அதுக்கேற்ற மாதிரி கடகடன்னு இட்லி அவிச்சு எடுக்க வேணாமா? எடுங்க சீக்கிரம் எடுங்க. இன்னைக்கு இவ என் கையை பஞ்சராக்காம விட மாட்டா போல இருக்குதே. இருடி எடுக்கிறேன். என்னம்மா இட்லி ஆயிடுச்சா? ஊத்திக்கிட்டு இருக்கோம்க்கா. எத்தனை இட்லி போட்டு எடுத்திருக்கீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்குக்கா. அடிப்பாவீங்களா? இந்த லட்சணத்துல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு 12 வரைக்கும் உட்காந்து நீங்க இட்லி சுட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னடி இது ஒரே பாத்திரம் தான் இருக்குது? இன்னொரு பாத்திரம் எங்க? இட்லி பாத்திரம், பெரிய பாத்திரம். என்னக்கா சொன்ன? இட்லி பாத்திரம் இன்னொன்னு பெருசா இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். பெரிய இட்லி பாத்திரம் இருக்கா வீட்டுல? அம்மா எப்ப வாங்குச்சு அதெல்லாம் அம்மா வாங்கி பல வருஷம் ஆகுதுடி. ஏண்டி நம்ம வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கிறோம், இத்தனோண்டு இட்லி பாத்திரத்துல ஏடி அம்மா நம்மளுக்கு இட்லி எல்லாம் சுட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நினைக்கிற? நம்ம எல்லாரும் இங்க வரோம்னா அம்மா பெரிய பாத்திரத்துலதான் இட்லியே போடுவாங்க. பைத்தியக்காரி, மூஞ்ச பரவலுக்கு மேல இருக்க பெரிய ஏடியத ஆற. இது தெரியாம சின்ன பாத்திரத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். எருமாடு, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம் தான். சரிக்கா, பாத்திரம் எங்க இருக்குது? கபோர்ட்ல அடிக்க வச்சிருக்காங்க, மேல் கபோர்ட்ல இருக்கு பாரு, ஏறி எடு. சரி. அது என்னக்கா கொத்தமல்லி சட்னி அரைக்க போறீங்க? தேங்காய் சட்னி அரைக்க போறதா தானே கேள்விப்பட்டேன். தேங்காய் சட்னி தாண்டி அரைக்க போறேன். அதுக்கு எதுக்குக்கா கொத்தமல்லி? இத போட்டா தாண்டி சட்னி நல்ல மணமாவும் அப்படியே கலராவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஓ என்னடி போடுறீங்க நீங்க? இந்த கொத்தமல்லியை போட்டு சட்னி அரைக்கிறதுனாலதான் நீங்க செய்யற சட்னி மட்டும் லைட் கிரீன் கலர்ல இருக்கா? ஆமாண்டி. இது தெரியாம நான் அரைக்கிற சட்னியும் அதே கலர்ல வரணுங்கிறதுக்காக பச்சை மிளகாவை வாரி போட்டு அரைச்சிருக்கிறேனேக்கா நானு. அடிப்பாவி, நானும் தாங்க அப்படி பண்ணேன். அடிப்பாவீங்களா நீங்களா இருக்கிறீங்களே எப்பா. சிரிக்கிற ஆளுங்க பாரு, காரமா சட்னியை அரைச்சு கொடுத்துட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கள கொல்ல பார்த்திருக்கீங்கடி நீங்க 2 பேரும். மூஞ்சிங்கள பாரு 2த்துக்கும். இனிமேல் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சட்னி அரைக்கும் போது. இல்ல நான் பின்னாடி சட்னி அரைக்க போறேன், வந்து பாருங்கடி. இந்த வாரம் கைட்ல ஊத்தி வச்சுட்டு வரோம். ஏக்கா அந்த பெரிய பாத்திரத்தை எடுக்கா. இந்த எடுக்கிறேன்டி. கடவுளே, இதுங்க 2 இருக்குதுங்களே. அடியே சண்முக பெரியப்பா வெளியே இருக்கிறாரு பாரு, இந்த தூக்கு அவர்கிட்ட கொடுத்துரு. கொடுக்குறேம்மா. ஆனா என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்குது பால்? 5:30 எடுத்துன்னு வந்து கொடுத்துருவார்ல? அது காலையிலேயே 5:30 மணிக்கு நான் வாங்கிட்டேன்டியே. இதை நான் 2வது எடுத்துன்னு வந்து தர சொன்னேன். குழந்தைங்களாம் இருக்குதுங்கல்ல, பால் பத்தலன்னு சொல்லிட்டு எத்தனை வர சொன்னேன். அப்படியா? சரி, அப்பா எங்கம்மா? அப்பாவை காணோம். பிஸ்கெட் வாங்கினதுக்கு போயிருக்கிறாருடி. பிஸ்கெட்டா? ஏன் மணி கேட்டாளா? என் மணி மட்டும் தான் பிஸ்கெட் சாப்பிடுவாளா? குழந்தைங்களாம் இருக்குது ரெடியே, அதான் போய் வாங்கி வந்திருக்க சொல்லியிருக்கேன்.
சும்மானாலும் உடான்னு சுடாதம்மா. நிஜமா தாண்டி சொல்றேன். 8:30 மணிக்கு இந்த ஊரில் எவன்மா கடையை திறந்து வச்சிருப்பான் அப்பா போய் பிஸ்கெட் வாங்குறதுக்கு? டீ கடை மட்டும்தான் இருக்கும். இப்போ அவசியமாக டீ கடையில் போய் பிஸ்கெட் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? மணிமேகலைக்காக தானே அனுப்பி விட்டுருக்க அப்பாவை நீ? அப்படியெல்லாம் இல்லடி, குழந்தைங்களுக்கு பசிச்சதுன்னா இட்லி போறதுக்கு லேட் ஆகுது அதான். சும்மா நல்லா எதனா சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. அவளுக்கு இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நிறுத்துங்க முதல்ல. அவளுக்கு கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருந்தால் பிரச்சனை ஆயிரும்மா. ஏன் சொன்ன கேட்க மாட்டீங்க? ஷில்பாத்த என்ன சொன்னாங்க, காயத்ரி என்ன சொன்னா, பிஸ்கெட் கொடுக்க வேணாம்னு சொன்னால. அதுவும் அந்த பட்டர் பிஸ்கெட் மட்டும் வேணவே வேணாம், வேற எதனா கூட வாங்கி கொடுத்துக்கோங்க. டீ கடையில் பட்டர் பிஸ்கெட் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருப்பான் வேற. சரிடியே, பட்டாசாட்டை வெடிச்சிக்கிட்டு இருக்காத. இந்த ஒரு தடவை மட்டும் அதை சாப்பிட்டு போட்டோம், அதுக்கப்புறமா அந்த ஃபைபர் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். ஃபைபர் பிஸ்கெட் சரி தூக்க கூட, நான் எடுத்துட்டு போயிட்டு பெரிய பக்கிட்ட கொடுத்துட்டு வரேன். இந்த என்ன சிரிப்ப? நீ அவன் மேல கோவப்பட்டு பேசாம இருக்கிற, ஆனாலும் அவன் மேல அக்கறையா பேசுற பாரு. அக்கறை சக்கரையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த நந்தினியெல்லாம் எப்போ போய் சேர்ந்துட்டா, அழிச்சிட்டா அந்த மணிமேகலை அந்த நந்தினியை. இப்போ இங்கே உன் முன்னாடி நிற்கிறது புது நந்தினி, வித்தியாசமான நந்தினி, வேற லெவல் நந்தினி. இந்த நந்தினிக்கு அந்த மணிமேகலை மேலே அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இந்த மாதிரி எதையாவது தின்னு கொழுத்து போச்சுன்னு வெய்ய, கொழுப்பெடுத்து கொழுத்து போச்சுன்னு வெய்ய, அதை நம்ம தான் ஹாஸ்பிட்டலுக்கு இஸ்துக்கணும் சுற்றணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குதுரி. தூக்க எடுத்துட்டு போடி. அம்மா கேட்கணும்னு இருந்தேன், நீ என்னடி கொஞ்ச நாளாவே வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிக்கணும் சுத்துற? வித்தியாசமாவா? என்ன வித்தியாசம்? அதான் போட்டுனுக்கிறிய ட்ரெஸ்ஸை அப்படியே ஏதோ 60 வயசு பொம்பளை ஆட்டம் ஃபுல்லாக இழுத்து மூடிக்கின்னு இருக்கிற. எதுக்கிடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுனுக்கிற? நானும் கொஞ்ச நாள் கவனிச்சுன்னு தான் வரேன். எப்போ பாரு இதே மாதிரி கழுத்தை மூடியே ட்ரெஸ்ஸை போடுற, எதனால் அப்படி போட்டுன்னு இருக்கிற நீ? வேற இதுக்கு தாலி சரடு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். வெளியே தெரிஞ்சுட்டா தடப்பு கட்டிலேயே போட்டு அடிக்க மாட்டியா? என்னடி முணுமுணுத்துன்னு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெயில் காலமாக இருக்குதுல்ல, அதான் அப்படியே வெயிலெல்லாம் சுற்றுறப்ப கருப்பாயிடுவோன்ற பயத்தில் தான் இப்படி மூடி மூடி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நீ அதை கூட நான் போகிறேன். எப்படி பிடிங்கன்னு போறா பாரு தூக்க. அடிப்பாவி அடியே, பொறுமையா போடி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி தான், ஆனாலும் நான் சொல்கிற போல் என் பொண்ணு குணவதி தான். மணிமேகலை அது எவ்வளோ பாடப்படுத்துச்சு, ஆனாலும் எவ்வளோ பாசமாக பேசுது மணிமேகலை மேலே. என் பொண்ணு இருக்குதே தெய்வம் என் பொண்ணு. பாத்தீங்களாக்கா அந்த தட்டை? தக்காளி மட்டும்தான் இல்லை, தக்காளியும் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு குழம்பே கூட்டிடலாம். ரொம்ப நக்கல் அடிக்காதீடி, இதெல்லாம் போட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். கிளாஸ் நடக்குதா இங்க? கிட்டத்தட்ட அதான்டி. சரிக்கா, அப்படியே எனக்கும் சொல்லிக் கொடு. நானும் இந்த குழம்பை கற்றுக்கிட்டேன் என் மாமியார் வீட்டில் போய் செஞ்சு அசத்திடுறேன். கொஞ்ச நாளில் நானும் கல்யாணம் ஆகி போயிடுவேன்ல, அப்போ அங்கே போயிட்டு நான் நல்ல பேர் எடுக்கணும்ல, அப்போ இந்த குழம்பு எனக்கு உதவியாக இருக்கும். நீ சொல்லிக் கொடுக்கா. என்ன குழம்பு இது? பாரு, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு வாயிலே ஆட்டோ ஓட்டுதுங்க ரெண்டும். நான் சட்னி அரைக்கிறதுக்காக இதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ பாட்டுன்னு குழம்பு குழம்புன்னு அத்தனை தடவை சொல்ற. சட்னியா? சும்மா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நானே ஷாக் ஆயிருக்கிறேன். அக்கா உண்மையிலேவாக்கா இதெல்லாமே வெறும் சட்னிக்கா? ஆமாண்டி. ஏண்டி பொட்டுக்கடலை இங்க வச்சிருக்கிறேன், அதுவும் ஒரு கிண்ணம் ஃபுல்லா இருக்கு, அதை பார்த்து கூடவா தெரியல நான் சட்னி தான் அரைக்க போறேன்னு? நான் ஏதோ நீங்க குழம்புல அதை அரைச்சி ஊற்றுவீங்கன்னு நினைச்சேன். இது எல்லாமே குழம்புல அரைக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க நடனா இது வெறும் சட்னின்ட்டீங்க. குழம்புலலாம் ஒன்றும் அரைச்சி ஊற்றலடி, சட்னி தான் இது. ஒரு சட்னிக்கு இவ்வளோ ஐட்டமா? நான் கூட ஏதோ தேங்காய் பத்தை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உடச்சக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைச்சி ஊற்றி கொடுத்துருவீங்கன்னு நினச்சேன். நீ என்னடா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம் அது இதுன்னு எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறியாக்கா? இதெல்லாம் போட்டால் தாண்டி நல்லா இருக்கும். சரிக்கா, அம்மியில தான் அரைக்க போறீங்க, அப்புறம் எதுக்குக்கா தேங்காவை துருவி வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்படியே பத்தியா வச்சு டங்கு டங்குன்னு இடிச்சு செய்ய வேண்டியது சட்னியா? எதுக்கு அம்மியை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதனால தான் நான் தேங்காவை துருவி வச்சுட்டேன். இப்படியே அரைச்சி எடுத்தா ஸ்மூத்தாக இருக்கும்டி. நீ பாரு நான் எப்படி அரைச்சி எடுக்கிறேன்னு. இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அழகாக வழிச்சு ஒரு கிணத்துல வச்சுட்டு கடைசியாக இந்த அம்மியை அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவி அந்த தண்ணியை கூட அந்த சட்னியில் ஊற்றணும்னு வெய்யே, டேஸ்ட் இருக்கே சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதை அரைக்கும் போது அப்படியே ஒரு 4 கல் உப்பையும் வச்சு அரைக்கணும்டி, அப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏங்கா புளி போட மாட்டீங்களாக்கா? அம்மா புளி சேர்க்குமே. நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன்டி. அதானே அக்கா கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அதெல்லாம் தான் சேர்ப்பாங்க, அப்படிதானக்கா? வாங்கடி, கிண்டல் அடிக்காதீங்க, அது வேற டைப்பு. அம்மா புளி பூண்டெல்லாம் வச்சு அரைப்பாங்க, அது வேற டைப்பு. எனக்கு அது பெரும்பாலும் பிடிக்காது, எனக்கு இப்படி அரைச்சி சாப்பிட்றது தான் பிடிக்கும். சரிக்கா, தாளிப்புக்கு என்னென்ன போடுவீங்க? கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தானா, இல்லை வேற எதனா இருக்கா? அதுக்கும் தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு ஊற்றினா சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுல கூட சின்ன வெங்காயம் போடணுமா? டேஸ்ட்டாக இருக்கும்டி. இவ்வளோ போட்டு செய்யறதுக்கு ஒரு குழம்பையே கிண்டிட்டு போயிடலாம் போல இருக்குது. போடி, நல்லா சுவையா சமைக்கணும்னா இதையெல்லாம் செஞ்சுதாண்டி ஆகணும். சரிக்கா சரிக்கா, இப்ப புரியுதுக்கா மாமா ஏன் அப்படி பல்கா இருக்காருன்னு. நல்லா சுவையா செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்க போல. நந்தினி
சும்மாக்கா என் செல்லக்குட்டிய. சரி நீங்கள் ஆரம்பிக்கா. சரிடி, பார்த்து கற்றுக்க. தேவையான பொருளெல்லாம் இதுதான். இது எல்லாத்தையும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அம்மியில் அரைக்கணும், சரியா? நல்லா மசியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வலிச்சு ஒரு கிண்ணத்தில் போடணும். எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு அம்மியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றணும், சரியா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுக்கா. இந்த அம்மியில் அரைக்கிறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. இந்த எல்லா பொருளையும் அப்படியே ஒன்றா மிக்சியில் போட்டு ஜொயின்னு அரைச்சி எடுத்துடுவேன். அப்போ நீ உன் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கின மாதிரி தான் போ. அந்த அம்மா கிட்ட நல்ல பேரை வாங்கி நான் பண்ண போகிறோம். அடிப்பாவி, என்னென்ன பேசுகிற பாரு. இரு, ஷில்பத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஏக்கா ஏங்க நீ வேற, நானே சும்மா சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, ஏமா நந்தினி என்கிட்டலாம் நீ நல்ல பேர் வாங்க மாட்டியா? வீட்டுக்கு வர மருமவ மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா அப்படின்னு பாடம் எடுப்பாங்க. நீ இருக்கியே. நான் இருக்கேன் தான். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தேங்காய் தட்டாங்க இருந்து தூக்கலன்னு வைங்க, தேங்காய் திருட எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவோம். தேங்காய் திருடனா? என் புள்ளக்கா தேங்காவெல்லாம் அப்படிதான் அரைச்சி வச்சா தூக்கிட்டு போயிடுவான். எவ்வளோ பெருமை. ஏக்கா தட்டு பிடிக்கா. அத்தை, நீங்களாவே கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க அத்தை. நியாயமான திருடம்பா என் புள்ள. சி, குழந்தைய திருடுன்னுக்கிட்டு சும்மா இருடி. கதிரே, இது சட்னிக்காக வச்ச தேங்காய்ப்பா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படியே கேட்டுற போறான் அவன். அக்கா கொஞ்சம் அள்ளி கொடுத்துருக்கா, இல்லைன்னா தூக்கிட்டு ஓடிடுவாங்க அவன். என்னடி இப்படி பயமுறுத்துறீங்க? சரி இருப்பா, நான் கொஞ்சம் எடுத்து தரேன். என்ன எனக்கு போனி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அத்தை. எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சும்மா பேச போனாலே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாங்க. என்னை பார்த்து கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே எரிச்சல வருது. எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இருந்துடலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. தாலி பிரித்து கோத்த கையோட என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. விலைக்கு ஏற்ற அதை ஏற்றி இதை ஏற்றுன்னு என் அத்தை என்னை போட்டு டார்ச்சர் பண்ணும். ஷோ, நான் என்ன பண்ணுறது? இந்த வீட்டில் எனக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. தோசை கேட்டதுக்கு அப்படியே பெருசாக ரொம்ப ஓவராக பேசினாங்க அந்த அர்ச்சனாக்காவும் பிரியாவும். ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு நான் ஆப்படிக்காமல் விட மாட்டேன். கடைசியில் புகுந்த வீட்லேயும் நிம்மதி இல்லாமல், பிறந்த வீட்டுக்கு போனாலும் மதிப்பு இல்லாமல் என் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போக போகுது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். உன்னை பழி வாங்குவேன் நந்தினி, பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பழி வாங்குவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நான் பழி வாங்குவேன். கண்டிப்பாக பழி வாங்குவேன். என்னை எவ்வளோலாம் பேசுகிறீங்க, அப்படியே மூஞ்ச காட்டுறீங்கல்ல, பாருங்க என்னென்ன செய்கிறேன்னு பாருங்க.